ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல வாரன் பஃபெட்ன்ற பேரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டருடைய லைஃப் ஹிஸ்டரியுடைய ஓவர்வியூ தான் இந்த ஒளிபரப்பு. வாரன் பஃபெட்டுடைய ஏர்லி லைஃப்னு பார்த்தோம்னா, அவருடைய முழு பெயர் வாரன் எட்வர்ட் பஃபெட். அவர் ஆகஸ்ட் 30ஆம் தேதி 1930ல யுஎஸ்ல இருக்கிற நெப்ராஸ்கான்ற ஸ்டேட்ல மோஸ்ட் பாப்புலர் சிட்டியான ஒமாஹான்ற இடத்துல பிறந்தாரு. அவருடைய தந்தை ஹாவர்ட் பஃபெட் ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருந்து யுஎஸ் காங்கிரஸ்மேன் ஆனவர். அவருடைய மதர் லீலா ஸ்டாஹல் பஃபெட் ஹோம் மேக்கர். வாரன் பஃபட்டுடைய ஏர்லி சைன் ஆஃப் ஆண்டர்பிரினியர்ஷிப்னு சொல்லணும்னா, அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே பிசினஸ் மற்றும் நம்பர்ஸ்ல திறமையை வளர்த்தவர். 6 வயசுல அவர் 25 சென்ட்ஸ், அதாவது 25 காசுகளுக்கு 6 பேக்ஸ் கொண்ட கொக்கோ கோலாவை வாங்கி ஒவ்வொரு பாட்டிலையும் 1 நிக்கல், அதாவது 5 சென்ட்ஸுக்கு வித்து ஸ்மால் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. 11 வயசுல தனது முதல் ஷேரை சிட்டிஸ் சர்வீஸ் என்ற கம்பெனில ப்ரிஃபர்ட் ஷேரா ஒரு ஷேர் $38க்கு வாங்கினாரு. 13 வயசுல அவருடைய முதல் டாக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணி அதுல $35 டிடக்ஷனா கிளைம் பண்ணாரு. அந்த பணத்துல பைசைக்கிள் வாங்கி அந்த சைக்கிளை அவருடைய நியூஸ் பேப்பர் டெலிவரி ஜாபுக்கு பயன்படுத்தினாரு. அவருடைய எஜுகேஷன் சைடுன்னு பார்த்தோம்னா, அவருடைய ஃபேமிலி அவருடைய தந்தையுடைய காங்கிரஸின் பதவிக்காக வாஷிங்டன் டிசி போன போது அங்கிருந்த உட்ரோ வில்சன் ஹை ஸ்கூல்ல அவருடைய ஸ்கூலிங்க படிச்சாரு. அடுத்து பென்சில்வேனியால இருந்த வார்டன் ஸ்கூல் ஆஃப் தி யூனிவர்சிட்டியில சேர்ந்தாரு. ஆனா நெப்ராஸ்கால இருந்த யூனிவர்சிட்டிக்கு மாற்றப்பட்டு 19 வயசுல கிராஜுவேட் ஆனாரு. பிறகு கொலம்பியா பிசினஸ் ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் டிகிரி வாங்கினாரு. அந்த இடத்துல தான் வேல்யூ இன்வெஸ்டிங் உடைய ஃபாதர்னு சொல்லப்படுற பெஞ்சமின் கிரஹாம் மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு. பஃபட் அவருடைய ஏர்லி ஸ்டேஜ் கெரியரை அவருடைய ஃபாதருடைய brokerage firmல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாக் புரோக்கரா ஒர்க் பண்ணாரு. அடுத்தது கிரஹாம் கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவருடைய மென்டர் ஃபர்மான கிரஹாம் நியூமேன் கார்ப்பரேஷன்ல பணியாற்றினாரு. 1956ல பஃபட்டுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பணத்தை திரட்டி பஃபட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் என்ற பார்ட்னர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பார்ட்னர்ஷிப் இம்ப்ரெசிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெரியருக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுத்தது. 1962ல பஃபட் ஸ்ட்ரகிள்ல இருந்த பெக்ஷயர் ஹேத்தவேன்ற டெக்ஸ்டைல் கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்க தொடங்கி இறுதியில அந்த கம்பெனியுடைய ஃபுல் கண்ட்ரோலை எடுத்து அந்த கம்பெனியுடைய கவனத்தை டெக்ஸ்டைல்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி பரந்த அளவிலான பிசினஸ்ல முதலீடு செஞ்சாரு. அவருடைய லீடர்ஷிப் கீழே பெக்ஷயர் ஹேத்தவேன்ற நிறுவனம் ஜெய்கோ, டியூராசெல் மற்றும் பிஎன்எஸ்எஃப் ரயில்வே போன்ற நிறுவனங்களை சொந்தமாக்கி ஆப்பிள், கொக்கோ கோலா மற்றும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போன்ற நிறுவனங்கள்ல குறிப்பிடத்தக்க பங்குகளை வைத்திருக்கும் ஒரு பெரிய கூட்டு நிறுவனமாக மாற்றினார். பஃபட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபின்னு சொல்லணும்னா, பஃபட் வேல்யூ இன்வெஸ்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் கொண்ட அண்டர் வேல்யூட் கம்பெனிஸோடைய ஸ்டாக்கை வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுல சிறந்தவர். அவர் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டுடைய பவரை பிலீவ் பண்ணி இன்வெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி பேஷன்ஸ், டிசிப்ளின் மற்றும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பஃபட் 1952ல சூசன் தாம்சன்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி 3 குழந்தைகளை பெற்றாரு. 3 குழந்தைகளுக்கும் சூசன், ஹார்வர்ட் அண்ட் பீட்டர்னு பேர் வச்சாரு. பஃபட்டுடைய மனைவி சூசன் 2004ல காலமானார். அவர் செல்வந்தரா இருந்தாலும் சிம்பிளான லைஃப் ஸ்டைலுக்கு பேர் பெற்றவர். இதுக்கு சிறந்த உதாரணம் 1958ல $31,500 ஒமாஹால அவர் வாங்கிய அதே வீட்டுல இன்னைக்கும் இருக்கிறது. 2006ஆம் ஆண்டுல அவர் அவருடைய செல்வத்தின் பெரும் பகுதியை பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் டொனேட் பண்றதா உறுதியளித்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் பில்கேட்ஸோட இணைஞ்சு கிவிங் பிளட்ஜ் என்ற நிறுவனத்தை நிறுவனி பில்லியனியர்ஸ் தங்களுடைய செல்வத்தின் பெரும் பகுதியை கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடியவரா விளங்கினாரு. இன்னைக்கு வரைக்கும் பஃபட் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் துறையில ஐகானிக் ஃபிகரா பிரகாசிப்பவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவரால் அனுப்பப்படக்கூடிய ஆனுவல் லெட்டர்ஸ் அவங்களுடைய நாலேஜ் மற்றும் இன்சைட்ஸ்க்காக ஷேர் ஹோல்டர்ஸால பரவலாக உபயோகப்படுத்தப்படுது. இவருடைய முக்கிய குணாதிசயங்களான ஹியூமிலிட்டி, இன்டெகிரிட்டி, லாங் டேர்ம் விஷன் மற்றும் அவருடைய விருப்பமான கண்டினியூஸ் லேர்னிங் அவருடைய லைஃப் அண்ட் இன்வெஸ்டிங் கெரியர்ல அவருடைய அப்ரோச்சை டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.